வள்ளிமா, அப்பாவை மன்னிச்சிருமா. அப்பாவை மன்னிச்சிரு. என்னப்பா நீங்க போய் என்கிட்ட? வள்ளி, அவ இருக்காளே, அவ ஒரு சாதாரணமான ஆள் இல்ல. அவ ஒரு அடங்காப்பிடாரி. அவளுக்கு யாருமே நிம்மதியா இருந்தா பிடிக்காது. யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. இத்தனை வருஷத்துல உன்னை ஒரு நாளாவது அவ வந்து பார்த்திருப்பாளா? திடீர்னு இன்னைக்கு வந்து அவ்வளோ அதிகாரத்தோட பேசி உன்னோட கல்யாணத்தையே நிறுத்திட்டு போயிட்டா பாத்தியா? அதுதாம்மா அவ. இங்க பாரு ரத்தனம், இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன்பா. நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லக்கா, என்னால முடியலக்கா. அவ என்னையும் என் பொண்ணையும் இனிமே நிம்மதியாவே இருக்க விட மாட்டாக்கா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். மாமா, அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. அவங்க நான் பார்த்துக்கிறேன். அவங்க இனிமே நம்ம வழிக்கே வரமாட்டாங்க. நீங்கள் நிம்மதியாக இருங்க. அட போடா, அவ இருக்கிறப்போ நான் எப்படா நிம்மதியா இருக்க முடியும்? அவ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. என்ன மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டா. தம்பி, அதான் ரஞ்சித் சொல்றான்ல, அந்த ஜானகியே இனிமே ரஞ்சித் பாத்துப்பான். நீ அவளை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு போய் தூங்கு போ. வள்ளி, அப்பாவை கூட்டிட்டு போய் தூங்க வைமா. வாங்கப்பா. அண்ணே பாத்துறேன், எழுந்துடா. மெதுவா எந்திரிங்கப்பா. பாத்து வள்ளி கூட்டிட்டு போ. வாங்க, பாத்துப்பா, புடிச்சுக்கோங்க. போச்சுமா, எல்லாமே போச்சு. அவ என் தலைவர் முன்னாடி, அத்தனை பிரஸ் எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டாமா. அவ இனிமே நான் எப்படி வெளியில தலை காட்டுவேன்? இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளேம்மா. மெதுவா பாத்து வாங்கப்பா. அவ ரொம்ப மோசமான ஒருத்திமா. அப்பா படுங்கப்பா. இல்ல, உன் வாழ்க்கைய அவதான் கெடுத்தா. நீங்க படுங்கப்பா. உன் வாழ்க்கைய அவதான் கெடுத்தா. எடுத்து கூட்டிட்டு அவ என் தலைவர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டா. என் மானம் போச்சு. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். என்னம்மா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? அந்த ஜானகி எப்பவோ ஒழிஞ்சு போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா திரும்பவும் வந்துட்டா. நான் பொய்யா போட சொன்ன நியூஸையும் அவ உண்மையாக்கிட்டா. அந்த வேலை அவனையும் அவ கூட சேர்த்துக்கிட்டா. இதுக்கும் மேல அவளை உயிரோட விட்டு வைக்கிறது நல்லதில்ல. அவ இனிமே உயிரோட இருக்கக்கூடாது.
என்னம்மா சொல்றீங்க? டேய், இவ்ளோ நாளா மறைஞ்சிருந்த ஜானகி எப்ப தைரியமா வந்து உன் கல்யாணத்தை நிறுத்தினாலோ இனிமே அவளை உயிரோடவே விட்டு வைக்க கூடாது. ரத்தனம் அவன் வாயாலேயே அவ இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொன்னதை கேட்டேல்ல, இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்ப அந்த ஜானகியை நம்ம என்ன பண்ணாலும் அந்த பழி ரத்தனத்து மேலதான் விழும். அதுக்கப்புறம் ரத்தனத்தோட அரசியல் செல்வாக்கு எல்லாமே சரிஞ்சு போயிடும். யாருக்கு தெரியும், அவன் ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவான். ஐயோ, அப்புறம் வள்ளிக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடத்திட்டு இந்த சொத்தை எல்லாம் என்னோட பேருக்கு ஈஸியா மாத்திக்குவேன். அரசியல் அதிகாரமும் நம்ம கைக்கு வந்துடும். மா, எனக்கு என்னமோ பெரிய சிக்கல்னு தோணுதுமா. பேசாம அத்தையும் மாமாவும் மோத விட்டுட்டு நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தா சரியா இருக்குன்னு தோணுது. முட்டாள், இது நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சான்ஸ். அந்த ஜானகியை மட்டும் தீத்து கட்டிட்டோம்னா ரத்தனமும் ஜெயிலுக்கு போயிடுவான். வள்ளிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். இப்ப போய் தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கலான்னு சொல்ற? உன்னால முடியலன்னா சொல்லு, நானே பாத்துக்கிறேன். இல்லம்மா, இந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க. நானே இந்த வேலையை பாத்துக்கிறேன். இத பாரு, மிஸ் ஆயிடக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இத நாம தான் செஞ்சோன்னு வெளியில தெரியக்கூடாது. அதனால இதுல நீ டைரக்டா தலையிடாத, உன் ஆளுங்களை இறக்க. அவங்க கிட்டயும் ரத்தனம் பேரை மட்டும் யூஸ் பண்ண சொல்ல. ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன். இப்போவே பேசுகிறேன். சொல்லு தல, என்ன ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைடா. ஒருத்தவங்க கதையை முடிக்கணும். கதையை முடிக்கணுமா? ஏன் தல, உன்னோட டீம்ல தான் நிறைய பேர் இருப்பானுங்களே, அவனுங்களை விட்டு எனக்கு கால் பண்ணிருக்க? ஆச்சரியமா இருக்கே தல. டேய், அவனுங்க 2-3 மேட்டர்ல சொதப்பிட்டானுங்கடா. அதுவும் இல்லாம இந்த மேட்டரை செய்ய ஒரு புது டீம் தான் தேவைப்படுது. அதனால தான் நான் உனக்கு கூப்பிட்டேன். உன்னால செய்ய முடியலன்னா சொல்ற, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். ஐயோ இரு தல, ஆனா உனக்கு கோவம் வந்துருது உனக்கு. ஆமா, ஆள் யாருன்னு சொல்லு. அட பாவி, இவ்ளோ கேவலமானவனையா வள்ளி கல்யாணம் பண்ணணும்? ச்சே, இப்பவே போய் வள்ளி கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி இவங்களை ஏதாவது பண்ணணும். இல்லன்னா மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே தல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த அமௌண்ட் விஷயம் மட்டும். டேய், முதல்ல வேலையை முடி. பேமெண்ட் உன்னை தானே தேடி வரும். சரி ஓகே தல, ஓகே தல, முடிச்சுட்டு கூப்பிடுறேன் தல, பக்காவா பண்ணிடலாம். வள்ளிம்மா, என்னால இந்த அவமானத்தை தாங்க முடியலம்மா. என்னால இந்த அவமானத்தை தாங்க முடியலம்மா. உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்ணை மூடலான்னு பாக்குறேன், அதுக்கு கூட விட மாட்டேங்கிறாள. எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ப்ளீஸ்பா, நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன்ப்பா. நீங்களும் என் கூட தான் இருக்கணும்ப்பா. நம்மளை விட்டுட்டு ஓடி போனவ தானே அவ. அவ ஏன் இப்போ திரும்பி வந்தா? யாரு அவளை வர வச்சது? கட்சிக்காரங்கெல்லாம் என்ன எவ்வளவு கேவலமா பாக்குறாங்க தெரியுமா? என் காது பட கண்ணா பின்னான்னு பேசுறாங்கம்மா.
வள்ளிமா, அதனாலதாம்மா அப்பா குடிச்ச. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. அப்பா, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம தூங்குங்கப்பா. இல்ல. மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா எனக்கு அப்பா தான் முக்கியம். அவரை கஷ்டப்படுத்திட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது. இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. என்னையும் அப்பாவையும் விட்டுருங்கம்மா, ப்ளீஸ். அப்பா, இன்னைக்கு நான் அம்மாவை பார்த்தேன்ப்பா. எனக்கு எல்லாமே என் அப்பா தான். அவரோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். வள்ளி, வள்ளி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் வெளியில வா. என்ன சித்தி, ஐயோ, என்னன்னு வெளியில சொல்லுங்க. வா வள்ளி. எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. ஐயோ வள்ளி, ரொம்ப அவசரமான விஷயம். நீ வெளியில வா. ஆ, சித்தி, அப்பாவை இப்படியே விட்டுட்டு எப்படி வருது சித்தி? ஐயோ இல்ல வள்ளி, அது வந்து என்னன்னா இருங்க இப்போ- சித்தி. அப்பா என்ன கிட்ட- வள்ளி, ரத்தனம் தூங்கிட்டானா? ஆ, ஆமா அத்தை, அப்பா தூங்கிட்டாரு. நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணும் இல்ல அண்ணி. மாமாவை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். வள்ளி, நீ மாமாவை பாத்துக்கோ. ஏதாவது வேணும்னா கூப்பிடு, சரியா? நான் வரேன். ம். சரி வள்ளி, ஏன் உட்கார்ந்திருக்க? அதான் ரத்தனம் தூங்கிட்டான்ல, நீ போய் தூங்குமா. இல்ல அத்தை, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். அப்பா பக்கத்திலே இருக்கணும் போல இருக்கு. ம், சரி, பாத்துக்க. ம். ம். இத பாரு வள்ளி, ஜானகியை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. நீ குழந்தையா இருந்தப்பவே உன்னை தூக்கி வீசிட்டு போனவ. இத்தனை வருஷம் கழிச்சு அவ திரும்பி வந்திருக்கிறதே உன் அப்பாவை பழி வாங்கறதுக்கு தான். உன் கல்யாணத்தை வச்சு அவ ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதனால நீ கொஞ்சம் உஷாராவே இரு, சரியா? ப்ளீஸ் அத்தை. அப்பா காதுல விழுந்தா திரும்பவும் முழிச்சுக்க போறாரு. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி, பாத்துக்கோ. நான் உன்னை எனக்காக சொல்லல, எல்லாம் ரத்தனத்துக்காக தான் சொல்றேன். ம். ம், சரி. ம், என்ன சின்னம்மா கால் பண்றாங்க? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஹலோ, சொல்லுங்க சின்னம்மா. வேலு, இந்த ரஞ்சித் கொலைகார பாவியா இருக்கான்பா. ஜானகி அம்மா உயிருக்கு ஆபத்துப்பா. உடனே போய் அவங்கள காப்பாத்து. ஜானகி அம்மா உயிருக்கு ஆபத்தா? என்ன சின்னம்மா சொல்றீங்க? ஆமா வேலு, இந்த ரஞ்சித் தான் அவங்க ஆளுங்க கிட்ட பேசி அவங்கள கொலை பண்ண சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல வேலு, அந்த பழிய தூக்கி
மாமா மேல போடுறதுக்கும் பிளான் பண்ணிருக்கான். நீதான்ப்பா எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும். சின்னம்மா நீங்க ஐயாவையும் மேடத்தையும் பாத்துக்கங்க. நான் இப்பவே கிளம்புறேன். ஜானகி அம்மாவுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். வேலு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ கொஞ்சம் சீக்கிரம் போயிடுறியா? தப்பா எதுவும் நடக்காது சின்னம்மா. நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. சரிப்பா. வாங்கடா 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 வா. அம்மா என்னாச்சும்மா? என்ன திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையாம்மா? வள்ளி வந்தா முத்தையா. எங்கம்மா? இங்கேயா? ம். நீங்க இருக்கிற இடம் வள்ளியம்மாக்கு எப்படி தெரியும்? வேலன் தான் கூட்டிட்டு வந்தா. நீங்க தயவு செஞ்சு எனக்கு நல்லது பண்றேன்னு அப்பாவை கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு என் அப்பா தான் முக்கியம். அவரோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. என்னையும் அப்பாவையும் விட்டுருங்கம்மா ப்ளீஸ். என்னம்மா சொல்றீங்க? இந்த அளவுக்கா பேசுனாங்க? அம்மா என்னால நம்பவே முடியலையம்மா. என்னாலே நம்ப முடியல முத்தையா. நான் சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்க கூட அவ தயாரா இல்ல. அவர் மேல வச்ச பாசத்துல அப்படி பேசிட்டான்னு மட்டும் புரியுது. வா வா வா. வாங்கடா வாங்கடா. அமைதியா வா. வள்ளியம்மாவே உங்களை புரிஞ்சிக்காம பேசும்போது அந்த கல்யாணத்தை எப்படிம்மா நிறுத்த போறீங்க? தெரியல முத்தையா. ஆனா என்ன ஆனாலும் சரி, பள்ளிக்கும் அந்த ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. ஏதாவது பண்ணிதான் ஆகணும். வேலன் தான் வள்ளி கழுத்துல தாலி கட்டணும். ஏய் ஏய் யாரா நீங்களா? ஏய் யாரா நீங்க? எதுக்குடா இங்க வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏய் எதுக்குடா வந்திருக்கீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? ஏய் அம்மா தள்ளி போங்க. யோ பெருசு, ஒழுங்கா தள்ளி போயிரு. இல்லனா இவளோட சேர்ந்து நீயும் மேல போயிருவ. ஏய் சொன்னா கேளுங்கடா. வேணாண்டா. தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. ஏய் இவங்க யார் தெரியுமா? அமைச்சர் ரத்னவேலுவோட பொண்டாட்டி. யோ காமெடி பீஸ், அது தெரியாம நாங்க வந்திருக்கோம். போட்டு தள்ள சொன்னதே அந்த அமைச்சர் தான்யா. என்னடா சொல்றீங்க? அமைச்சரா? உனக்குலாம் என்ன தைரியம் இருந்துச்சுன்னா அமைச்சர் வீட்டு கல்யாணத்தை நிறுத்திருப்ப. அதான் முடிச்சுட சொல்லிட்டாரு. ஓடுங்கம்மா. நீங்க ஓடுங்க. ஓடுங்கம்மா. நிக்காதீங்க. ஓடுங்கம்மா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பக்கம் போங்க. ஓடுங்க, நிக்காதீங்கம்மா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓடுங்கம்மா, ஓடுங்க. போங்கம்மா, ஓடுங்க. ஓடுங்கம்மா, வந்துட்டானுங்க. ஓடிருங்க.
அவளை முடிடா, பாத்துட்டு இருக்க, சொருகுடா. அத்தை அத்தை உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. முத்தியாவுக்கு தான் அங்க பயங்கரமா அடிபட்டது. அப்பாக்கு என்னாச்சு? அப்பா அப்பா